Kaveri Hospital origin பத்தி பேசினப்ப சொன்னாங்க. I've been telling again and again all the press meetsல ஊடக நண்பர்கள் திரும்பி ரிப்பீட் பண்றதுக்கு பொறுத்துக்கொள்ள வேண்டும். காவேரி ஹாஸ்பிட்டல் திருச்சியில் ஆரம்பிச்ச காவேரி ஹாஸ்பிட்டல் 1999 ஆரம்பிச்சது. இன்னைக்கு 13 ஹாஸ்பிட்டல்ஸ் தமிழ்நாடு கர்நாடகாவில் 2700 பெட்டோட இருக்கு. ஏன் காவேரிங்கிற பேருன்னா நாங்கள் திருச்சியில் காவேரி கரையோரம் ஆரம்பிச்சு இந்த ஹாஸ்பிட்டல். காவேரி திருச்சிக்கு உயிர் நாடி, திருச்சிக்கு மட்டும் இல்லை தமிழ்நாடுக்கும் உயிர் நாடி. அதோட அந்த நம்ம பிறந்த ஊருக்கு நம்ம வாழ்வாதாரத்துக்கு தேவையான அந்த காவேரி நதி பேர்ல தான் காவேரி மருத்துவமனைன்னு ஆரம்பிச்சோம். நம்ம காவேரி ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்ச சமயத்திலேயே சின்ன ஹாஸ்பிட்டலா இருந்த பேர் நம்ம தொழில்நுட்பத்தில் மெடிக்கல் சயின்ஸ் மருத்துவ சயின்ஸ்ல என்ன தொழில்நுட்பம் எல்லாத்தையுமே ஏர்லி அடாப்டர். அது ஒரு புதுசாக ஒரு டெக்னாலஜி வருதுன்னா கூடிய சீக்கிரம் எவ்வளவு தூரம் அடாப்ட் பண்ண முடியுமோ அப்படி அடாப்ட் பண்ணதுனால தான் நம்மளோட குரோத் இவ்வளவு ஃபாஸ்டா இருக்கு. டாக்டர் சுவாமிநாதன் சொன்ன மாதிரி எஸ் சார், மணி இருந்தா டெக்னாலஜி வாங்கலாம். இஃப் a hospital can afford to buy a robo, they will buy a robo. பட் இது யார் ஆபரேட்டர்? அந்த ரோபோ ஆபரேட்டர் அந்த குவாலிஃபைடு சர்ஜன்ஸ், காம்பிட்டன்ட் சர்ஜன்ஸ், சேஃப் சர்ஜன்ஸ் அவங்க கையில இருக்கிறதால தான் அந்த ரொபாட்டிக் சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. நம்ம ஹாஸ்பிட்டல்ல சென்னையில 3 ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. பிட்வீன் தீஸ் 3 ஹாஸ்பிட்டல்ஸ் we have got 1000 hospital beds. இந்த 3மே டெர்ஷியரி டு குவாட்டர்னரி கேர், அந்த மாதிரி அட்வான்ஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ். ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி பாத்தீங்கன்னா ஈவன் அன்டில் லாஸ்ட் இயர் நீங்க ரொபாட்டிக் சர்ஜரினா ஒரு பர்டிகுலர் ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் தான் போய் பர்டிகுலர் சர்ஜன் பண்ணணுங்கிற மாதிரி தான் இருந்தது. அப்படி இல்லாம ஒரே சமயத்துல சென்னையில இருக்க அனைத்து காவேரி ஹாஸ்பிட்டல், அது 3X நீங்க ஊடக நண்பர்கள் ஏன் காவேரி 3X சொல்றது, சென்னையில இருக்க நம்ம அனைத்து காவேரி மருத்துவமனைகளிலும் அந்த அட்வான்ஸ் லேட்டஸ்ட் ஜெனரேஷன் டாவின்சி ரோபோ இருக்கிறது மட்டும் இல்லாம மருத்துவ நிபுணர்கள், இந்த ஸ்பெஷலிஸ்ட் சர்ஜன்ஸ் அத்தனை பேருமே அதுல ரொபாட்டிக் டெக்னாலஜி யூஸ் பண்றதுல வல்லுநர்களா இருக்காங்க. அதனாலதான் இந்த பேஷண்ட்ஸ் அவுட்கம் சுப்பீரியரா இருக்கு. ஒரு தொழில்நுட்பம் நான் கோவிட் டைம்ல நிறைய அதை பத்தி பேசுவோம். நம்ம நிறைய அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி அப்கிரேட் வந்தது. அப்ப சொல்ல ஒரு தொழில்நுட்பம் மருத்துவத்துறையில ஒரு தொழில்நுட்பம் புதுசா வருதுன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் கொஸ்டின் as a doctor நம்ம எத்திக்ஸ்ல பண்ணா இந்த தொழில்நுட்பத்தினால பேஷண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் பேஷண்டோட கிளினிக்கல் அவுட்கம் இம்ப்ரூவ் ஆகணும், அவங்களுக்கு எந்த பாதகமும் இருக்கக்கூடாது. அதாவது do no further harm. இன்னைக்கு புதுசா டெக்னாலஜி வந்ததுக்காக நானும் அந்த டெக்னாலஜி யூஸ் பண்றதுக்காக பேஷண்ட்டுக்கு காம்ப்ளிகேஷன் வரக்கூடாது. ஸோ அண்ட் ஆல்சோ இட் ஷுட் பி வைட்லி அவைலபிள், ஆக்சசிபிள். அந்த ஹெல்த் கேர் அந்த டெக்னாலஜி there is no point in having technology. ஒரு டெக்னாலஜி இருக்கு, ஆனா சில மருத்துவமனைகள் மட்டுமே அந்த சில மருத்துவ வல்லுநர்கள் மட்டுமே யூஸ் பண்ண முடியும்னா அது காமன் பப்ளிக் பொதுமக்களுக்கு அதோட உபயோகம் கிடையாது. நம்ம சென்னையில இருக்க எந்த 3 ஹாஸ்பிட்டலும் 3 ஏரியால இருக்கு. எந்த சென்னையில இருக்க காவேரி ஹாஸ்பிட்டல் போனாலும் இந்த தொழில்நுட்பம் லேட்டஸ்ட் ஜெனரேஷன் டாவின்சி ரோபோ வித் எக்ஸ்பர்ட்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் ஆர் அவைலபிள், ஆக்சசிபிள். அப்புறம் ரோபோனாலே ரொபாட்டிக் சர்ஜரிங்கப்ப the cost of investment is high, அதனால எக்ஸ்பென்சிவா இருக்குமா அப்படிங்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பேஷண்டோட சர்ஜரிக்கு வராங்கன்னா டாக்டர்ஸ் சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த ரொபாட்டிக்ல 10 டைம் பெரிய ஒரு வியூகம் கிடைக்குது. அப்படி வியூகம் கிடைக்கிறப்ப காம்ப்ளிகேஷன்ஸ் கம்மியா இருக்கு. ஒரு ஆக்சிடென்டல்லா ஒரு தெரியாம ஒரு நரம்போ ஒரு பிளட் வெசல் இன்ஜுரியே கம்மியா இருக்கு. அண்ட் ஆல்சோ இன்சிஷன்ஸ் சின்னதா இருக்கு. அதனால ஒரு போஸ்ட் ஆபரேட்டிவ் ரெக்கவரி ரொம்ப ஃபாஸ்டரா இருக்கு. இன்ஃபேக்ட் இப்ப இல்லைன்னாலும் இப்பவும் காவேரி மருத்துவமனைகள்ல ரொபாட்டிக் அஃபோர்டபிள் தான். அது லாப்ராஸ்கோபியோட மார்ஜினலி எக்ஸ்பென்சிவாக தான். பட் போக போக இன்னமும் பிகாஸ் லெஸ்ஸர் போஸ்ட் ஆபரேட்டிவ் பெயின், ஏர்லி போஸ்ட் ஆபரேட்டிவ் ரெக்கவரி, ஏர்லி டிஸ்சார்ஜ் ஃப்ரம் த ஹாஸ்பிட்டல் அண்ட் லெஸ் காம்ப்ளிகேஷன்ஸ்னால ரொபாட்டிக் சர்ஜரி வில் பிகம் அஃபோர்டபிள். ஸோ ஒரு ஹெல்த் கேர்ல நான் திரும்பி சொன்ன மாதிரி ஒரு ஹெல்த் கேர்ல தொழில்நுட்பம் புதுசா வரப்ப இட் ஹாஸ் டு பி ஆக்சசிபிள், இட் ஹாஸ் டு பி அஃபோர்டபிள். அது ரெண்டுமே இந்த ரொபாட்டிக் சர்ஜரி சாட்டிஸ்ஃபை பண்ணுது. Until few years back robotic surgery யூரோலஜி
சிறுநீரகம் சம்பந்தமான பிரச்சனைகள்ல தான் நிறைய நம்பர் ஆஃப் சர்ஜரிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க த்ரூ அவுட் த வேர்ல்டு. பட் இப்போ வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல பாத்தீங்கன்னா இந்த காமன் ரொபாட்டிக் சர்ஜரிஸ் ரெண்டு டிபார்ட்மெண்ட்ல ஆங்காலஜி அண்ட் கைனகாலஜி. அதுல தான் ஐ மீன் யூராலஜி ஸ்டில் ஒன் ஆஃப் த ஹை நம்பர்ஸ், பட் வந்து கைனகாலஜி அண்ட் ஆங்காலஜி. ஏன்னா இந்த கேன்சர் கட்டி ஒன்று வந்து டீப்பா அந்த பெல்விஸ்ல இருக்கிறப்போ அதை வந்து மற்ற நார்மல் டிஷ்யூஸுக்கு அஃபெக்ட் ஆகாம அதை மட்டும் நம்ம எப்படி எடுக்கிறது. இப்போ ப்ரிசிஷன் ரேடியோ தெரப்பி சொல்றோம். ரேடியோ தெரப்பி மிஷின்னா கரெக்டா அந்த டார்கெட்டட் செல் மட்டும் நம்ம ரேடியோ தெரப்பி கொடுக்குற மாதிரி, அந்த மாதிரி ரொபாட்டிக் ஹெல்ப் கரெக்டா அந்த டியூமர் மட்டும் எடுக்கிற அளவுக்கு பண்ற மாதிரி. ஸோ நம்ம சென்னை காவேரி மருத்துவமனைகள்ல கைனகாலஜி, ஆங்காலஜி, யூராலஜி, ஜெனரல் சர்ஜரி அண்ட் ஜிஎஸ் சர்ஜரி அத்தனை ஸ்பெஷலிஸ்டுமே இப்போ ரொபாட்டிக்ல they are well trained, not only well trained, they are able to produce far superior outcome. டாக்டர் சுவாமிநாதன் வந்து அவங்க கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரொபாட்டிக் அசிஸ்டட் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஃபார் சுப்பீரியர் அவுட்கம். ஏன்னா ஒரு பேஷண்ட் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு வரப்போ அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி நிறைய மெடிக்கல் பேராமீட்டர்ஸ் காம்ப்ரமைஸ்டா இருக்கும். ரொபாட்டிக்கா இவ்வளவு மினிமலி இன்வெசிவ் பண்ணதுனால we are able to provide the superior outcome. And I congratulate all our doctors team for, ஏன்னா நிறைய டைம் நம்ம டாக்டர்ஸ் ஒரு பர்டிகுலர்லி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறப்போ புதுசா நான் பண்ற சர்ஜரி தான் நல்லா இருக்கு, பேஷண்ட்ஸ் அவுட்கம் நல்லா தான் இருக்கு, நான் எதுவும் புதுசா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காம்ப்ளசன்சி வந்து நிறைய பேருக்கு. பட் நம்ம டாக்டர்ஸ் எல்லாமே அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாலும் இந்த புதுசா ஒரு டெக்னாலஜியை நானும் கத்துக்க போறேன், ஐம் கோயிங் டு டூ வெல் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு மார்னிங் கூட மீட்டிங்ல நான் சொல்லிட்டு இருந்தப்போ ஈவன் வெஸ்டர்ன் வேர்ல்ட் நான் 15 வருஷம் யூகேல இருந்திருக்கேன். பட் செவரல் டைம்ஸ் செவரல் மீட்டிங்ஸ்ல ரிப்பீட்டடா ஒரு நேஷனல் மீட்டிங்ஸ்ல சொல்றது என்னன்னா the outcome, the clinical outcome provided by our doctors here in India and in the hospitals like our hospitals, I'm proud to say, our clinical outcomes, patient outcomes are much better than all the when compared with the most of the Western countries, including US and Europe. So congratulating all the doctors and thank you very much. வணக்கம், என் பேர் டாக்டர் சுவாமிநாதன். நான் வந்து காவேரி மருத்துவமனையில் கல்லீரல், கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மற்றும் குடல் அறுவை சிகிச்சை ரொபாட்டிக் ஸ்பெஷலிஸ்டாக வேலை பார்க்குறேன். இப்போ இன்னைக்கு நம்ம கூடியிருக்கிறதுக்கு காரணம் வந்துட்டு நம்ம காவேரி மருத்துவமனை சென்னையில் இருக்க மூணு மருத்துவமனைகளிலையும் டவின்சின்ற ஒரு அதிநவீன ரொபாட்டிக் சிஸ்டமை இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம். இது வந்து ஆழ்வார்பேட் மெயின் பிரான்ச்ல 2023 நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ மற்ற 2 பிரான்ச்கள்லையும் நம்ம வந்து டவின்சியோட லேட்டஸ்ட் ஜெனரேஷன் ரொபாட்டிக் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணி இப்போ காவேரியில சென்னையில எந்த பிரான்ச்சுக்கு போனாலும் எல்லா ஸ்பெஷலிஸ்டும் ரொபாட்டிக் ட்ரெயின்டு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. அது மூலமா நம்ம வந்து ஒரு அஃபோர்டபுள் காஸ்ட்ல வந்து ரொபாட்டிக் சர்வீஸை வந்து எல்லா பேஷண்ட்ஸுக்கும் கொடுக்க போறோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் இது வந்து வெளிநாடுகள்லே ஒரு சில குறிப்பிட்ட ஹாஸ்பிட்டல்ல மட்டுமே அவைலபிளா இருந்தது. இன்னைக்கு வந்துட்டு சென்னையில நம்ம காவேரி மூலமா எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி நம்ம வந்து ஒரு இதை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அதுக்காக தான் இன்னைக்கு நம்ம இங்க கூடியிருக்கிறது. இந்த ரொபாட்டிக் கருவி வந்து நம்ம முன்னாடி செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த லாப்ரோஸ்கோபிக் ஆப்ரேஷன் பண்ணுவோம் பாருங்க, அதை விட அது கிட்டத்தட்ட அதே விலைக்கு அதோட ஒரு மார்ஜினலி ஹையர் காஸ்ட்ல நம்ம காவேரியில அஃபோர்டபுள் காஸ்ட்ல கொடுக்க போறோம். இதுக்காக தான் வந்து இந்த பிரஸ் மீட்டு. இது வந்து காவேரியில எல்லா பிரான்ச்லயும் இருக்கு. இதுக்கான எக்ஸ்பர்ட்ஸ் எல்லா ஸ்பெஷலிஸ்டும் நம்ம கிட்ட இருக்காங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் கேன்சர் சர்ஜன்ஸ், ஜெனரல் கேஸ்ட்ரோ சர்ஜன்ஸ், கைனகாலஜிஸ்ட், யூராலஜிஸ்ட், இது மட்டும் இல்லாம மச் மோர் அட்வான்ஸா டிரான்ஸ்பிளான்ட்லயும் இப்ப பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வந்து ரொபாட்டிக்ஸ் வந்து 3 பிரான்ச்லயுமே அவைலபிளா இருக்கு. ஸோ இது வந்து எல்லா பேஷண்ட்ஸுக்கும், எல்லா வகையான இன்சூரன்ஸ் வச்சிருக்க எல்லா பேஷண்ட்ஸுக்குமே இதை வந்து பயன்படுத்த முடியும். இந்த ஒரு நியூஸை வந்து இம்பார்ட்டண்டா நம்ம வந்து மக்களுக்கு தெரிவிக்கணும். இது வந்து விலை அதிகமா இருக்கும், இதை நம்ம பயன்படுத்த முடியாதுன்ற அந்த அச்சத்தை நீக்கி இது வந்து எல்லாருக்கும் போய் சேரணுன்றதுக்காகவே இதை வந்து காவேரி மருத்துவமனையில இந்த அட்வான்ஸ்டு ரொபாட்டிக், இதுதான் இன்னைக்கு ஜென்ரேஷன்ல ஹையஸ்ட் மோஸ்ட் ரீசன்ட் ஜென்ரேஷன் டவின்சி ரொபாட்டிக் சிஸ்டம் காவேரியில இருக்கு. கொண்டு அட்வான்ஸ் கேன்சர் ஆபரேஷன், ஈவன் நம்ம சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை, கல்லீரல் மாற்று, இது எல்லாமே இன்னைக்கு வந்து ரொபாட்டிக்ல பண்ண முடியும். என்ன இப்ப நம்மளுக்கு வந்து தடுக்கிறதுனா காஸ்ட் ஒன்று தான், அதுவும் இப்போ வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது.
ஸோ அதனால கிட்டத்தட்ட எல்லா ஆப்ரேஷனும் நம்மளால ரொபாட்டிக்ல பண்ண முடியும். நம்ம 3 காவேரியிலும் ஒரு காவேரியிலும் ஒரு ரொபாட்டிக் இருக்கு. டெலிசர்ஜரி வந்து இப்ப நம்ம இன்னும் காவேரியில பண்ணல, அது ஒரு ஃபியூச்சர் கோல் தான் அது. ஏன்னா இப்ப மூணு சென்டர் இருக்கு, நம்ம கொலாபரேட் பண்ணி கண்டிப்பா பண்ண முடியும். அதுக்கான சில ரெக்குவயர்மெண்ட் இருக்கு. ஏன்னா நமக்கு வந்து ஒரு அல்ட்ரா ஃபாஸ்ட் 5G வைஃபை வேணும், அதுக்குன்னு சில எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வேண்டும். அதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆனதுக்கு அப்புறம் இப்போ ட்ரையல் பேசிஸ்ல வேர்ல்ட் லெவல்ல அங்கங்க கொஞ்சம் ஸ்பொராடிக்கா பண்ணிட்டு இருக்காங்க. அங்கங்க ஒரு சர்ஜரி இப்ப நடக்கிறதா மீடியால வருது. ஆனா இந்தியாலயும் முயற்சி பண்றாங்க. ஆனா அதுக்கான அந்த இன்டர்நெட் ஸ்பீடு வேணும். ஏன்னா அது லேக் ஆகக்கூடாது. நம்ம ஒரு ஃபோன் பேசும்போதே லேக் ஆகுது, இப்போ சர்ஜரி பண்ணும்போது லேக் ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டம் நமக்கு அதை வந்து பண்றது. இது வந்து சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். பேஷண்டோட சேஃப்டி தான் ப்ரையாரிட்டி நமக்கு. ஸோ அதனால வந்துட்டு எல்லாராலையும் இதை பயன்படுத்த முடியாது. அந்த சர்ஜன்ஸ் வந்துட்டு செவரல் வீக்ஸ் ஆஃப் ட்ரைனிங், நம்ம எப்படி வந்து ஒரு கார் டிரைவிங் பண்றதுக்கு முன்னாடி டிரைவிங் கிளாஸ் எடுக்கிறோமோ அந்த மாதிரி இது வந்து செவரல் ஹவர்ஸ் ஆஃப் சிமுலேஷன், பல வாரங்களுக்கு நம்ம வந்து சிமுலேஷன் ட்ரைனிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு அனிமல் லேப்ல போய் ட்ரைனிங் எடுத்துட்டு பிளஸ் இன்னொரு ஹாஸ்பிட்டல்ல ரெகுலரா ரொபாட்டிக் செய்யற ஒரு சர்ஜன் கிட்ட போய் கொஞ்ச நாள் ட்ரைனிங் எடுத்து வந்து தான் பண்ண போறோம். இது மட்டும் இல்லாம வெளிநாடுகள்ல இதுக்காகவே சில ஃபெலோஷிப்ஸ் இருக்கு. ஒரு வருஷம் கூடயே இருந்து நீங்க ட்ரெயின் ஆகி அதுக்கப்புறம் இப்ப நம்ம கிட்ட காவேரியில இருக்கிற முக்காவாசி டாக்டர்ஸ் பாத்தீங்கன்னா பல வருடங்களா ரொபாட்டிக்ல ட்ரைனிங் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து செய்ய ஆரம்பிச்சோம். வெளிநாடுகள்ல இது கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா இருக்கு. நாங்க வந்து 2005, 6 இது வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சோம். ஸோ அதனால இப்போ வந்து நமக்கு அது வந்து எதுக்காக ஒரு வெளிநாடு வெள்ளக்காரனுக்கு மட்டும்தான் இருக்கணுமா, எங்களை மாதிரி ஒரு சாமிநாதனுக்கும் ஒரு சுப்பனுக்கும் கிடைக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இப்போ இதை இங்க நம்ம கொண்டாந்துருக்கோம். இப்போ கடந்த 5-10 வருஷங்கள்ல எல்லாருக்குமே இதுக்கு அவைலபிளா இருக்கு. ஒரு சென்டர்லயும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்லயும் கிட்டத்தட்ட 10 சர்ஜன்ஸ் டோட்டலா ஒரு பிரான்ச்ல இருக்கும். close to 30 to 35 surgeons across 3 Kaveri. Trained surgeons. Surgery vary ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் யூராலஜி ஆப்ரேஷன் அதோட காம்ப்ளெக்சிட்டியை பொறுத்து. ஒரு சிம்பிளான ஆப்ரேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹெர்னியா பண்றோம்னு வச்சுக்கோங்க, அந்த ஹெர்னியா லாப்ரோஸ்கோப்ல பண்றதுக்கும் ரொபாட்டிக்ல பண்றதுக்கும் ஒரு ஃபியூ தௌசண்ட் ருபீஸ் தான், ஒரு 40-50,000 தான் அதிகமாக போறது. அதுவும் இப்போ இன்சூரன்ஸ் கவர் பண்ணிடுறாங்க. அதனால வந்துட்டு பேஷண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு எஃபர்ட்டுமே இல்லாம ஈஸியா அதில் செஞ்சுட்டு போகுது. பெரிய ஆப்ரேஷன் செய்ய அதுக்கேற்ற செலவுகள், அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் அதிகம் தேவைப்படும் போது அதுக்கான காஸ்ட் அதிகமாகும். பட் ஸ்டில் பெரிய ஆப்ரேஷன்ல இதோட அட்வான்டேஜ் இன்னும் நிறைய இருக்கிறனால இப்போ பாத்தீங்கன்னா மக்களுக்கும் இதோட அக்செப்டன்ஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அவங்களே முன் வந்து கேட்கறாங்க. ஏன்னா ரெக்கவரி குயிக்கா இருக்கு. இப்போ நம்ம டாக்டர்ஸ் குறிப்பிட்ட மாதிரி காலையில செஞ்சுட்டு அன்னைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு அனுப்பி வச்சோம். முன்னாடி வந்து ஒரு கேன்சர் ஆப்ரேஷன் பண்ணிட்டு 10 நாள் ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க. இப்போ பாத்தீங்கன்னா 3ஆவது நாள் வீட்டுக்கு போயிடுறாங்க. ஒரு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டு 10 நாள் இருந்தவங்கலாம் இன்னைக்கு 3ஆவது நாள் நான் வீட்டுக்கு அனுப்பி வச்சேன். இதுக்கெல்லாம் காரணம் வந்துட்டு ஒரு ஸ்கார் கிடையாது. அன்னைக்கு சாயங்காலம் எழுந்துச்சு சேர்ல உட்கார வச்சு அடுத்த காலைல நடக்க வச்சிருக்கோம். அவங்களுக்கே நம்பிக்கை இல்லை. சீக்கிரம் அனுப்பலாம் போது பேஷண்ட்ஸே கேட்கறேன், என்ன சார் இவ்வளவு சீக்கிரம் வீட்டுக்கு அனுப்புறீங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு வந்து ஒரு பெயின்லெஸ்ஸா இருக்கு, ரொம்ப ப்ரிசைஸா பண்ண முடியாது. எங்களுக்கும் கான்ஃபிடன்ஸ், நல்ல பண்ண ஒரு திருப்தி எங்களுக்கும் இருக்கு. ஏன்னா இட் இஸ் நத்திங் பட் மிஷின் லேர்னிங். நம்ம சொல்லி கொடுக்குற விஷயத்த ரிப்பீட்டடா டயர்ட் ஆகாம ஒரு மிஷின் வந்து 1000 டைம்ஸோ 10,000 டைம்ஸோ பண்ண முடியும். அதுதான் எந்த அளவுக்கு நல்ல டேட்டா உள்ள ஃபீட் பண்றோமோ அந்த அளவுக்கு அவுட்புட் நல்லா இருக்கும். ரொபோட்டிக்ல நம்ம இப்ப கிட்னில ஒரு கேன்சர் கட்டி கட் பண்ணி எடுக்கிறோம்னா முன்னெல்லாம் நம்ம வெளியில சிடி படம் பார்த்துட்டு மனசுல அதை பதிய வச்சுட்டு காக்னிட்டிவ் ஃபியூஷன் சொல்லிட்டு உள்ள போய் கட் பண்ணுவோம். இப்ப லேட்டஸ்ட் ஏஐ டெவலப்மெண்ட் எப்படி வந்திருக்குன்னா ரொபாட்டிக் சர்ஜிக்கல் ஃபீல்ட், இட்ஸ் எலக்ட்ரானிக் ஃபீல்ட். அதுல சிடி இமேஜ் இஸ் ஓவர்லாப்டா இன் ரியல் டைம். அங்க கட்டியை நம்ம பாக்குறோம், கிட்னியை பாக்குறோம், ரியல் டைம் நம்ம கிட்னி எப்படி திருப்பினாலும் இங்க வர்றது கிட்னி, இங்க இருக்கிறது கட்டின்னு சர்ஜனோட சில பேர் பிகினிங் லெவல்ல இருந்தா கூட கைட் பண்றதுக்காக ஏஐ ஓவர்லேட் ஆன் த இமேஜ் இஸ் நவ் அவைலபிள். அது இன்னும் FDA டெஸ்டிங் தாண்டினாதான் நம்ம ஃபீல்டுல எல்லாருக்கும் சார், எந்த விதமான ஓபன் சர்ஜரி ஆனாலும், லேப்ராஸ்கோபிக் சர்ஜரி ஆனாலும், ரோபாட்டிக் அறுவை சிகிச்சை ஆனாலும் எல்லா சர்ஜரிஸ்லயுமே காம்ப்ளிகேஷன்ஸ் ஆர் தேர். ஆனா ஓபன் சர்ஜரிங்கும் போது we deal with a separate set of complication. அதற்கான வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் வேறு, ரொபாட்டிக்ல நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய அறுவை சிகிச்சை. இட் இஸ் ரொபாட்டிக் சர்ஜரினா இது ஒரு புதுவிதமான சர்ஜரி எல்லாம் கிடையாது. ஸோ நம்ம இவ்வளவு நாளும் ஒரு கேமரா ரோல்ல போட்டோ எடுத்துட்டு இருக்கோம், இன்னைக்கு ஒரு டிஜிட்டல் போட்டோ எடுத்துட்டு இருக்கோம்.
இது நுண்துளை அறுவை சிகிச்சையில உள்ள ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சி, அவ்வளவுதான். ஸோ வி ஆர் நாட் சேஞ்சிங் தி சர்ஜரி. அறுவை சிகிச்சையில மாற்றம் இல்லை. ஆல்ரெடி என்ன பண்ணிட்டு இருந்தோமோ அதே தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். 2 கையால 2 இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும் ஒரே ஆள் ஹேண்டில் பண்றதுக்கு பதிலா இப்போ it enables us and gives us 4 arms. ஒரே சர்ஜனுக்கு 4 கைகள் இருக்கிற மாதிரி அது. ஸோ ஒரு காரே இப்ப நம்ம ஓட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு லேப்ராஸ்கோபிக் அறுவை சிகிச்சை அப்படிங்கும்போது ஒரு ட்ரெயின்டு பர்சன் கியர் வச்சிருக்காப்ல, இன்னொரு ட்ரெயின் பர்சன் கேஸ் பெடலையும் பிரேக்கையும் யூஸ் பண்றாங்க, அண்ட் தி சர்ஜன் இஸ் ஸ்டியரிங் தி வீல், அதாவது ஸ்டியர் பண்ணிட்டு இருக்காங்க. ரொபாட்டிக் அறுவை சிகிச்சை என்ன ஹெல்ப் பண்ணுதுன்னா, பிகாஸ் ஆஃப் திஸ் ஆட்டோமேஷன் அண்ட் மெஷின் லேர்னிங், இந்த 4 விஷயங்களுமே ஒரே ட்ரெயின்டு பர்சன் பண்றதுக்கு இட் எனேபிள்ஸ் அஸ். ஸோ லேப்ராஸ்கோபியில என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கோ அதே காம்ப்ளிகேஷன்ஸ் இட் வில் அப்ளை டு ரொபாட்டிக் சர்ஜரி ஆல்சோ. பட் அதை விட லேப்ராஸ்கோபிக்ல பண்றதை விட நம்ம நுட்பமாக அந்த வேலைகளை பண்ண முடியுது. ஸோ வி எக்ஸ்பெக்ட் a lesser complication rate with robotic surgery in the long term.